அரசு ஊழியர்களின் செயல்பாடு எப்படி இருக்கிறது? எவ்வாறு இருக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஊழியர்கள் அப்படின்னு முதல்ல அவங்கள நம்ம மனசில் எடுத்துட்டோம்னா அவங்க சமூகத்துக்கு ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்காக உழைக்கிறதுக்குன்னு தான் அந்த வேலையை எடுத்துக்கிறாங்க. சம்பளத்துக்குன்னு மட்டும் வேலை பண்ணுறோன்ட்டு எடுத்துக்கக்கூடாது. இது முதல் கருத்து. ரெண்டாவது, அவங்க அந்த சம்பளத்தை விட ஜாஸ்தி அவங்களுக்கு சந்தோஷம் வருது. அவங்க பண்ணுற வேலைனால ஜனங்களுக்கோ சமுதாயத்துக்கோ நல்லது நடந்து அவங்க சந்தோஷப்பட்டாங்கனாக்கா அதை விட பெருமையான இது எங்கேயுமே கிடைக்காது. லஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்கும் லஞ்சம் லஞ்சம் லஞ்சம்னு போயிருக்கு. என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட அரசு அலுவலர்களுக்கு வந்திருந்திருக்காங்க. அப்போ அவங்களும் அதே பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள்லாம் லஞ்சத்தை ஒழிக்கணும்லாம் பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய வயதை சேர்ந்தவர்கள் அரசு அலுவலகத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் அதே லஞ்சத்தை அவங்களும் கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது சூழ்நிலை. லஞ்சம் ஒழிய கிடையாது. அரசு அலுவலகங்கள் லஞ்சத்தினால மட்டுமே நடக்குது. முதியோர்களுக்கு இன்னும் எளிதாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டெலாம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நிறைய கம்ப்யூட்டரைஸும் பண்ணியாச்சு. பொதுமக்கள் வந்ததுமே எனக்கு அது ஆகணும் இது ஆகணும்னு அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக உரிய அதிகாரிகளை போய் பார்த்து உரிய காலக்கெடு வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திங்கன்னா அது நடக்கும். அரசு ஊழியர்கள்லாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி அப்படின்னா நடுவில் இந்த ப்ரோக்கர்ஸை நடுவில் அலோவ் பண்ணிவிட்டு மணிக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் அதை கட் ஆஃப் பண்ணணும். மெயின் திங் லைன்லனா க்யூனா அது பிரகாரம் ப்ரொசீஜராக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே டெவலப் ஆகும்.